எவல்யூஷன் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஆதிகால மனுஷனுக்கோ இப்போ உள்ள மனுஷனுக்கோ உள்ள வித்தியாசம் என்ன? ஆதிகால மனுஷனோட ஜா சைஸ் பெருசாக இருந்துச்சு. ஆஸ் அ டென்டிஸ்ட் எனக்கு இதான் ஞாபகம் வருது, ஜா சைஸ் பெருசாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அவனோட ஜா சைஸ் குட்டி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? ஆதிகால மனுஷன் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது எல்லாமே சமைச்சு சாப்பாடாக சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம வந்து கடிச்சு இழுத்து கடிச்சு அப்படி தான் நம்ம சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து வாயில் போட்டு அழகாக சாப்பிட்லாம். ஸோ அப்போ ஜா சைஸ் சின்னதாகாதே. அப்போ பல்லோட நம்பர் அப்படியே தான் இருக்குது, 32 அப்படியே தான் இருக்குது. அப்போ ஜா சைஸ் குட்டி ஆகும்போது பல்லோட நம்பர் 32 இருக்கும்போது இந்த கடைசி பல் வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படுது. அதுதான் இம்பேக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் மோலார் இம்பேக்ஷன், விஸ்டம் டூத் இம்பேக்ஷன். ஸோ இது நிறைய பேர், அதாவது இந்த 21 இந்த ஏஜில் தான் அந்த இம்பேக்ஷன் நிறைய பேருக்கு வரும். ஸோ அதை நம்ம வந்து மைனர் சர்ஜரி மாதிரி பண்ணி அந்த பல்லை எடுத்துடலாம். இல்லை சில பேருக்கு வந்து அப்படியே கூட நம்ம வந்து எடுத்துட்டு ஏன்னா அது பெருசாக சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகாது. அது இருக்கிறனால உங்களுக்கு நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதான் தேர்ட் மோலார் இம்பேக்ஷனோடைய ஸ்டோரி. ஏன் இந்த இம்பேக்ஷன் வந்துச்சு, இதுக்கும் எவல்யூஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்காச்சும் கடைசி பல் வலி இருக்குது அப்படின்னா அது சொத்தையும் கிடையாது, இல்லை நீங்கள் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாதனால வந்த வலியும் கிடையாது. இட்ஸ் கால் இம்பேக்ஷன். ஓகே, உங்கள் ஜா சைஸ் குட்டியாக இருக்குது, பல்லு நம்பர் நிறையா இருக்குது, அதனால் அது பல்லு வளர முடியல. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் எப்போனாலும் எங்களுடைய சர்வீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹெல்த்தை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டென்டல் சர்வீஸ் எடுத்துகிட்டு உங்கள் இம்பேக்டட் டூத்தன் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணி காப்பாற்றி உங்கள் பல்லை சேவ் பண்ணிக்கலாம். உங்களோட டீத்து அலைன்மெண்ட்டு எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.